நீங்கள் இந்த வாட்டி அண்ணாமலையார் வந்து எங்களை யாரும் கையெழுத்து கும்பிடாத அளவுக்கு நடத்த வச்சிட்டார் சாமி. சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, குறை சொல்ல அவங்க கவர்மெண்ட் மேலே குறை சொல்ல. எங்களுக்கு வீடு கட்டு நாளைக்கு காலி பண்ண சொன்னால் நாளைக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு குழப்பமாக சார். எந்த டைம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இத்தனை நாள் டைம் வந்து நம்ம படுத்துக்கலான்ட்டு ஒரு தைரியம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் படுத்துக்கிட்டு தைரியமாக படுத்தோம். இப்போ வந்து எந்த டைமுக்கு வந்து எந்த கல் உருண்டுமோ எந்த மழை உருண்டுமோ அந்த குழந்தைக்கு நடந்த நடமை நம்மளுக்கு நடுமோ அப்படி ஒரு துக்கத்தில் வந்து அங்கே படக்க முடியல. மழை உருண்டு வரும்போது அப்படியே நம்ம இது பொங்கின்னு வர மாதிரி பொங்கின்னு வந்து சார். அப்படியே பயந்து அப்படியே ரொம்ப சந்தில் எகிரி குச்சி நான் தப்பிச்சு வந்துட்டு சார். வந்து ஒரு பாதியில் வந்து இவ்வளோ மண்ணில் மாட்டிக்கினேன் நான். அப்புறமா 2 பசங்க வந்து என்னை தூக்கி காப்பாற்றி விட்டாங்க சார். தீபத்தை பற்றி நாங்கள் மணி 5-6 மணிலாம் தீபத்தை நாங்கள் சாப்பாடு ஆக்கி வச்சு தயாராக திவாரத்தை கொடுத்துட்டு தான் சாமி நாங்கள் சாப்பிடுவோம். அது வரைக்கும் இந்த வருஷம் நாங்கள் இந்த மாதிரி கேட்குறோம் சாமி. இந்த வருஷம் அண்ணாமலை தீபத்தையே ஏற்ற முடியாது சாமி. இங்கே கிடக்கும் பள்ளியிடத்தில் கிடக்கிறோம் சாமி. ஏன்னா சாமி நாங்கள் இது மாதிரி வனவாசமாக பாடுறோம் சாமி. அண்ணாமலை சாப்பிட்டுட்டு தீபம் பார்த்துட்டு தான் சாமி நாங்கள் ஊருக்கு போய் இது போகிறோம். அது வரைக்கும் ஊருக்கு போயதில் வேலை செய்வாங்க சாமி. அதனால நாங்கள் சாமி இது வரைக்கும் நாங்கள் அண்ணாமலை கும்பிட்றதுக்கே முடியல சாமி. ஆனால் சாமி நாங்கள் அண்ணாமலை பள்ளியிடத்தில் வந்து கிடக்குறோம் சாமி. வாசு நகர் 11வது தெருவில் இருக்குது சார். நான் வந்து ஒரு 40 வருஷமாக அங்கே இருக்கிறேன். 4 பசங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரே இதுவாகுது. இப்போ மழை வெள்ளத்தில் வந்து இதெல்லாம் போய் வந்து தண்ணி இது வரைக்கும் வந்து வீடு பூரா சேதனமாகிடுச்சு. 7 பசங்களும் சேர்த்துட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. வீடெல்லாம் வந்து தப்புறா அப்படின்னு நினச்சி 6 சென்டிஸில் இருக்குது. அந்த மழையில் எல்லோரும் குடும்பத்தோடு எல்லாம் வாரி ஓட ஜனங்கள்லாம் உடையதுனால கால் வேறு இதாகிடுச்சு, நடக்க முடியல. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் வந்தேன். நீங்கள் அவங்க ஏதோ வந்து கேட்டாங்க, அவங்களும் வந்து பேசுனாங்க பத்திரிக்கை இதில். இது வரைக்கும் நாங்கள் நடந்ததில் 10 நாள் 20 நாள் பேசியிருந்தால் கூட மழையில் நாங்கள் அங்கேயே தான் இருந்திருப்போம். இது வரைக்கும் இந்த மாரி வந்தது கிடையாது. என்ன கட்சி வரைக்கும் நாங்கள் இந்த மாரி இந்த பந்தத்தில் வந்து இப்போ எங்களை வந்து ஸ்கூலில் விட்டுக்கிறாங்க. இன்னும் எந்த நடவடிக்கை வர்றாங்க போகிறாங்க வந்து மேலே இன்னும் எதுவும் பார்க்கல. அங்கே சத்துக்கு வரத்துக்கு போய்க்கிறாங்க, பார்த்து எல்லாம் ஏதோ ஒன்று செய்கிறாங்கப்பா. இங்கே வந்து ரூமில் விட்டு சாப்பாடு ஏதோ காலையில் டிஃபனு மதியானம் சாப்பாடு நைட்டுக்கு கொடுக்குறாங்கப்பா, சாப்பிட்டுக்கிறோம். அது ஏதாவது நல்ல விதமாக எங்களுக்கு தீபத்துக்கு கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் கும்பிடுவோம் சாமி. நீங்கள் இந்த வாட்டி அண்ணாமலையார் வந்து எங்களை யாரும் கையெழுத்து கும்பிடாத அளவுக்கு நடத்த வச்சிட்டார் சாமி. என்ன இதுதான் நடக்கிறது. திங்கக்கிழமை ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க சார். என்ன திங்கக்கிழமை ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டணுன்ட்டு கவர்மெண்ட்டில் கேட்டுக்கிறோம். அவங்க சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் முடிட்டோம், உங்களுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்கிறாங்க சார். என்ன அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். வாவசினர் 11வது தெருவில் 10 நாள் முன்னாடி ஒரு இடி மாரி வந்து கல் வந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலில் வந்து தங்கிட்டோம். சாப்பாடெல்லாம் தராங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த தீபத்துக்கு அண்ணாமலை எங்கள் இந்த வாட்டி கொடுத்து வைக்கல கடவுள் எங்களுக்கு. இந்த ஸ்கூலில் எடுத்து வந்து இந்த வாட்டி தீபம் இங்கே தான் கொண்டாட்டத்தான் இருக்குது. எங்கள் வாய்வாதாரத்து ஒரு வயசு சொல்லும் கவர்மெண்ட்டில் அது தராங்க. 20 வீடு தருவாங்க, மீதி வீட்டுக்கு செய்கிறோம் சொல்லிக்கிறாங்க. அது செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட்டில். செஞ்சால் நல்லது தான். எங்களுக்கு எல்லாருக்குமே செய்யணும், பொதுவாக செய்யணும், எல்லாருமே செய்யணும். வழக்கமாக நீங்கள் தீப நாட்களில் வீடுகளில் என்ன பண்ணுவீங்க? தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி வைக்கணும் சார். அண்ணாமலை இந்த வாட்டி எதுவுமே நாங்கள் கொண்டாடல சார். நாங்கள் தீபம் கூட கொண்டாடல சார். எல்லாம் ஸ்கூலில் எல்லாம் குழந்த குட்டி எல்லாமே இங்கே கொண்டாட முடியும். எல்லாம் இங்கே தான் சார் இருக்கிறோம். தீபம் இல்லாமல் வீடு இல்லாமல் சார் எங்கே சார் தீபம் ஏற்றுறது? அண்ணாமலை தீபம் மழையும் தீபம் இந்த வருஷம் வேணான்ட்டாங்க, மேலே யாரும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கலெக்டர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி நல்ல விஷயந்தான். இது மழை அதுமாரி பாதிப்பட்டதுன்னு இப்போ எல்லாம் வாழ்வாதாரம் இருந்துட்டு பசங்க குட்டி குழந்த குட்டி எல்லாமே சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, குறை சொல்ல அவங்க கவர்மெண்ட் மேலே குறை சொல்ல. எங்களுக்கு வீடு கட்டு நாளைக்கு காலி பண்ண சொன்னால் நாளைக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு குழப்பமாகுது சார். என் பேர் தேவி. நல்லா நாங்கள் கோயிலெல்லாம் நல்லா போவோம், மலை சுற்றுவோம், மலையிலெல்லாம் ஏறுவோம், நல்லா பார்த்துட்டு வருவோம், கிரிவலத்தை நல்லா சுற்றிட்டு வருவோம், அங்கங்கே சாமி வீந்து கும்பிட்டு வருவோம். இந்த வருஷம் எங்களால் கும்பிட முடியாதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வீட்லேயும் விளக்கேற்ற முடியல, படையிலெல்லாம் போடுவோம், வீட்டில் எல்லாமே சுத்தபத்தமாக செஞ்சுட்டு இருப்போம். என் வீட்டில் என் பிள்ளை இந்த வருஷம்தான் மாலை போட்டிருக்காரு.
அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கே. அண்ணாமலையார் நம்ம வீட்டில் போய் இந்த வருஷம் கும்பிட முடியல அப்படின்றதுனால எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. என் பேர் ஜோதிகா. நாங்கள் வருஷம் வருஷம் மலை சுற்றுவோம், மலைலாம் ஏறுவோம், எங்கள் வீட்டெலாம் சுத்த பார்த்தோமா தீபம்லாம் ஏற்றுவோம். இந்த வருஷம் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எங்கள் வீடெல்லாம் இடிஞ்சிருக்கு, ஸ்கூலில் தான் தங்கியிருக்குமே. இந்த வருஷம் ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல. இது எப்படி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இந்த மாதிரி? கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப எங்களுக்கு. எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் என் தம்பி மாலை போட்டிருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியல, சாமி கூட கும்பிட முடியல எங்களால். அண்ணாமலையார் தான் நம்ம என்ன ஒரு தீர்வு, அந்த அண்ணாமலையார் என்ன குறை செஞ்சாங்களோ என்னென்ன அண்ணாமலையே தெரியும். அது என்னன்னு ஒன்று புரியல, அதே எங்களுக்கு வசனமாக இருக்குது. எங்களுக்கு வழக்கமா தீபத்தப்போ உங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க? விளக்கமாக எங்கள் வீட்டில் வந்து சாயந்தரமாக ஆனால் காலையில் ஏஞ்சி வீட்டு வாசலாம் மொய் விட்டு சாயந்தரமாக நாங்கள் 5 மணி 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வீட்டில் வந்து வடப்பாவசலாம் சாமான்லாம் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு விளக்கு எத்தனை விளக்கு முறையாக செய்யணும். அகல் விளக்கு ஏற்றுவோம், குத்து விளக்கு ஏற்றுவோம், செஞ்சுட்டு மாவளுக்கு தான் மெயினாக அண்ணாமலையாருக்கு. அந்த மாவளுக்கு நடு வீட்டில் இலை போட்டு தொலைச்சி வச்சுட்டு அந்த விளக்கு அங்கே ஏற்றுறாங்களா என்னோட பார்த்துனே இருந்து அங்கே ஏற்றுறாங்கன்னா டிவி போட்டுவோம். டிவியில் அங்கே என்ன ஏற்றுறாங்கன்னு பார்த்துனே இருந்துட்டு அந்த அண்ணாமலை விளக்கு ஏற்றும் போது அந்த டைமுக்கு நாங்கள் மாவு விளக்கு ஏற்றுவோம். அப்புறம் கருப்பலும் கொளுத்துவோம். சந்தோஷமாக அந்த விரதம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தேங்காய் ஒடிப்போம். அந்த தேங்காய் எப்படி ஒடிதோ அந்த மாதிரி தான் நம்ம குடும்பம்ட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த மரம் அதை இல்லைன்ட்டு வெஜனமாக இருக்குது எங்களுக்கு. அது இருக்குது, அந்த மாதிரி பண்ண முடியல. அதான் தெரியல சாமி, என்னான்னு தெரியலையே, என்ன குறையோ என்ன தெரியலையே. அந்த குழந்தைங்களுக்கு அந்தமாரி ஆகி போச்சுல்ல, அந்த மலை இடம் இந்த மாதிரி சரிங்கி போச்சுல்ல. அதான் இப்போ எல்லாருக்கும் வீடு ஒருத்தர் நல்லா இருக்குது, ஒருத்தர் நல்லா இல்லை. இருந்தாலும் அங்கே படுத்துக்கிறது நம்மளுக்கு ஒரு வஜனமாக இருக்குது. எந்த டைம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இத்தனை நாள் டைம் வந்து நம்ம அங்கே படுத்துக்கலான்ட்டு ஒரு தைரியம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் படுத்துக்கிட்டு தைரியமாக படுத்தோம். இப்போ வந்து எந்த டைமுக்கு வந்து எந்த கல் உருண்டுமோ எந்த மழை உருண்டுமோ அந்த குழந்தைக்கு நடந்த நடமை நம்மளுக்கு நடுமோ அப்படி ஒரு துக்கத்தில் வந்து அங்கே படக்க முடியல. எங்கே இடம் கிடைக்குமோன்னு ஓடுற மாரி இருக்குது. வீடு நல்லா இருக்கிறவங்களுக்கு படக்க முடியல, வீடு இல்லாதவங்களும் படக்க முடியல, வீடு அரைக்குறை இருக்கலும் இருக்க முடியல. ஏன்னா எந்த டைமுக்கு அந்த மழை வெள்ளம் வந்து நம்ம அது பகல் இருந்து ஓடி வந்துட்டோம். இப்போ நைட்டில் தூங்கினோம்னா நான் என்ன நடக்குமோ தெரியலன்ட்டு இங்கே ஓடி வந்துட்டோம் நாங்கள். அதனால தான் என்ன அந்த குரல் அந்த குழந்தைங்களால் தான் அந்தமாரி என்னான்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. இது என்ன ஒன்றும் ஒரு தீர்வு புரியல. அது எதனால் இந்த மழை செஞ்சிச்சு, யாரால் இந்தமாரி இந்த குற்றம் இதான ஏதோ தப்பு தண்டாவா இல்லை எதுவோ இன்னத்தில். ஆனால் 100 வருஷம் ஆகுது இந்தமாரி நடந்ததே கிடையாது அந்த இடத்துல. 100 வருஷமாக நாங்கள் குடம் பண்ணுறோம். எங்கள் மாமியா எங்கள் மாமனாருக்கு இப்போ எங்கள் பேர பசங்க பார்த்தா அஞ்சு தலைமுறை ஆகுது. எங்கள் பேர பசங்க பார்த்தா 5 தலைமுறை ஆகுது அந்த இடம் இருக்குது. இந்தமாரி அந்தமாதிரி சம்பவம் மண் சோறு கட்டி இருப்போம். அப்போ கூட அந்தமாதிரி மஞ்சள் வச்சு மண் சோறு கட்டிருப்போம். அப்போ கூட இந்தமாதிரி நிலமை வந்துக்கிட்டு இப்போ மாடி காலம் பாசு போட்டு நல்லா மாடி வீடு கட்டிருந்து இப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னா ஒரு மனசில் எங்களுக்கு ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி. 5-7 தலைமுறையாக இருக்கிறோம். ஆனால் இது போல் நடந்தது கிடையாது. நல்லா குளிப்போம், வீடு வாசல் முழுவோம், தீபம் ஒரு பொழுது இருப்போம். ஒரு பொழுது எருமே சாப்பிட மாட்டோம். ஒரு பொழுது இருந்து மாவளுக்கு போட்டு அங்கே தீபம் ஏற்றிட்டு தேங்காய் பொடிச்சு மாவளுக்கு போட்டு படிப்போம். அது செய்வோம். இப்போ வந்து உட்காரத்துக்கே இடையில நாங்கள் என்ன செய்ய முடியும்? பூராமே வெள்ளத்தில் போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. சக்கரை அட்டையா, ஆதார் அட்டையா, அப்புறமா வந்து முதியோர் அட்டையா, கரண்ட்டு பில்லா, கொயா பில்லா, வீட்டு வரியா, எதுவுமே வீட்டு பத்திரமா எதுவுமே கிடையாது. எல்லாம் 3000 வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? தலைக்கு மேலே ஒரே நிமிஷம் தான் நான் செத்து போயிட்டு இருக்கேன். என் தம்பி பொண்ணு வந்து செவரு உந்தி பேச பின்னால் செவரு உந்தி பேசணும்னு சொன்ன அப்புறம் ஓடி அந்த வெளியே பார்த்தா எங்கள் பையன் அங்கே இருந்துன்னு ஓடி அங்கே அந்த பேர் தலைக்கு மேலே வருது உண்டு. என்ன பண்ணுவோம்? எங்கள் வீடு உயரமானு ஒன்றுமே செய்ய முடியல, எல்லாமே அழிந்து போச்சு. தரமட்டம் கூட இல்லை, வரத்துக்கு படுக்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ இடமே கிடையாது சுத்தமாக. நாங்கள் என்ன ஒரு பயிர் பண்ண முடியும், என்ன விளக்கேற்ற முடியும், என்ன குளிக்க முடியும், வீடு வாசல் கழுவ முடியும், எதுவுமே கிடையாது. அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றி வழிபட முடியலன்னு சொல்லி உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தமாக இருக்குது. அந்த அண்ணாமலையார் தான் எங்களை தரமாட்டமாக உட்கார வச்சுட்டு நாங்கள் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? வருத்தம் இருந்து எதுனாலும் தெரியல. நாங்கள் 7 தலைமுறையாக இருக்குமே, எங்கள் பாட்டி பாட்டன் நாங்கள் 3 தலைமுறை ஆகிப்போச்சு. என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க இவளும் இருந்து நல்லா தான் இருந்தோம் இது வரைக்குமே. இப்போ எதுவுமே இல்லையே. நாங்கள் உயிர் தப்பண்டு அறுத்துட்டு கட்டின துணியோடு நின்னோம். உன்னாட்டம் வந்தவங்க கொடுத்த புடவை 2 புடவையோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எதுனா சாப்பிடுமா, அழுவாதம்மா, இதெல்லாம் பார்த்து எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி ஏதோ இவங்க எடுத்தாந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறோம் இப்போ 2 வாரமாக. கட்டின துணியோடு நான் வந்துட்டேன். 4 மணிக்கு இறங்கி வந்தேன். என் ஊர் மட்டமே ஆகிப்போச்சு. அதுதான் குறை. யானை போனாலும் துணி மணி எல்லாம் பிடிச்சி ஒரே துணியோடு 4 மணிக்கு இறங்கிட்டேன். பூட்டு போட்டு
அதுதான் நடந்தது. நாளைக்கு தீபம் ஏற்றுவீங்களா? கண்டிப்பாக ஏற்றுறேன். அண்ணாமலை நாங்கள் ஏற்றுறோம். அந்த அண்ணாமலை தான் நான் நம்புகிறேன். கடையில் எல்லாம் புஷ்யமே கட்டுறது துணி இல்லை, வெட்டில் பாக்கு டீ தண்ணி எதுவுமே இல்லை, யாரையும் பார்க்குறது இல்லை. இதே நான் 4 மணிக்கு இறங்கினேன், ஊர் மட்டமாக போச்சு. ஒரு யானை பானை துணி மணி ஒன்றில் இந்த புடவோடு வந்துட்டேன். நான் 4 மணிக்கு இறங்கி வந்துட்டேன். அதான் லாஸ்ட் வீடு சார். அப்படியே வந்து வெள்ளம் குண்டு மரமாக வந்து அப்படியே சாஞ்சி அப்படியே மட்டமாக ஆயிடுச்சு சார். எங்கள் வீடு இடிஞ்சு இன்னொரு வீடு இடிஞ்சு அதில் தான் சார் 6 பேர் செத்தது. 4 பேர் செத்தாங்க அந்த என் வீடு பக்கத்து வீட்டில். அது மேலே வீட்டில் 2 பேர் செத்துட்டாங்க சார். அந்த மழை உருன்னு வரும்போது அப்படியே நம்ம இது பொங்கின்னு வர மாதிரி பொங்கின்னு வந்து சார். அப்படியே பயந்து அப்படியே ஒரு சந்தில் எகிரி குச்சி நான் தப்பிச்சு வந்துட்டு சார். வந்து ஒரு பாதியில் வந்து இவ்வளோ மண்ணில் மாட்டிக்கிறேன் நான். அப்புறமா 2 பசங்க வந்து என்னை தூக்கி காப்பாற்றி விட்டாங்க சார். தீபம் ஏற்றுவீங்களா? ஏற்றுவோம் சார், ஏற்றுவோம். ஆமாம், இங்கே ஏற்றலான்னு கூட ஒரு வீடு இல்லை சார், மொத்தம் மட்டமாக போய் சார். எங்கே போய் ஏற்று அண்ணாமலை கோயில் இருந்தால் போய் ஏற்றிட்டு வரணும். வீடு இருந்தால் தான் சார் வீட்டில் ஏற்ற முடியும். வீடே இல்லை சார், மட்டமாக போயிடுச்சு. ஒரு யானை எடுக்கலை, ஒன்று எடுக்கலை. அம்மா துணி கட்டினோடு துணி வந்துட்டோம் சார். அப்படியே 5குன்னு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றணுன்றது இருக்கும். விருப்பம் தான் சார். இருக்குது சார், இருக்குது. ஏற்றணும் அந்த அண்ணாமலை ஏற்றணும் விளக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிடுச்சு. நல்ல தீபம் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, தரமாட்டே ஆக்கி விட்டுடுச்சு சார். அதுதான் சார் எங்களுக்கு பாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.